விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி, வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நாகையில் காவல்துறையினர் மற்றும் விசிக இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. விசிக கொடிக்கம்பத்தை அகற்றியதை கண்டித்து நாகை எம்எல்ஏ ஷானவாஸ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பயங்கர தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த காமேஸ்வரம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடப்பட்ட 62 அடி கொடிக்கம்பத்தை அனுமதி இல்லாத காரணத்தால் கீழ்வளூர் வட்டாட்சியர் ரமேஷ் தலைமையிலான காவல்துறையினர் இரவோடு இரவாக அப்புறப்படுத்தியுள்ளனர். இதனை கண்டித்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் தலைமையில் விசிகவினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினரின் தடுப்புகளை தூக்கி எறிந்து ஆட்சியர் அலுவலக கதவை திறந்து உள்ளே நுழைய முயன்ற விசிகவினரை தடுத்து நிறுத்தப்பட்டனர். விசிக நிர்வாகி ஒருவரை காவலர் ஒருவர் தடுத்து தள்ளிவிட்டதால் காவல்துறையினர் மற்றும் விசிக இடையே மோதலும் பயங்கர தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. விசிக போராட்டத்தை தொடர்ந்து நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர் என 3 மாவட்டத்தைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழ்நிலை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மூர்த்தி.